ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்கள் மெடிக்கோஸ் லைஃப். இப்போ நம்ம பார்க்க போகிறது பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷனோட இன்ட்ரடக்ஷன், பிளட்டு, பிளாஸ்மா அண்ட் ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷனை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஆல் லிவிங் செல்ஸ் ஹேவ் டு பி ப்ரொவைடட் வித் நியூட்ரியன்ஸ், ஆக்சிஜன் அண்ட் அதர் எசென்சியல் சப்ஸ்டன்சஸ். அதாவது எல்லா லிவிங் செல்லுமே நியூட்ரியன்ஸு, O2 அண்ட் அதர் எசென்சியல் சப்ஸ்டன்ஸோட ப்ரொவைடாக இருக்கத்தான் செய்யும். ஆல்சோ வேஸ்ட்டு மெட்டீரியலும் இருக்கும். என்னென்ன வேஸ்ட் மெட்டீரியல்? கிரியாட்டினைன், அந்த மாதிரி யூரியா, கிரியாட்டினைன் அந்த மாதிரி கூட இருக்கும். ப்ரொடியூஸ் ஹேவ் டு பி ரிமூவ்டு கண்டினியூஸ்லி. அந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ்னால் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி ஆகணும் நம்ம பாடியிலேருந்து, ஃபார் ஹெல்தி ஃபங்க்ஷனிங் ஆஃப் டிஷ்யூஸ். ஸோ அதனால் therefore essential to have efficient mechanisms for movement of these substances to the cells and from the cells. அதாவது இந்த மாதிரி நியூட்ரியன்ஸுக்கு செல்லு உள்ளே போகிறதுக்கும், செல்லிருந்து வேஸ்ட் மெட்டீரியல் வெளியே வர்றதுக்கும் இந்த மாதிரி எஃபிஷியன்ட் மெக்கானிசம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் எவால்வ்டு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அந்த மாதிரி விதவிதமான ஆர்கானிசம்ஸ் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனை விதவிதமான மெத்தட்ஸில் இது எவால்வ் பண்ணி வச்சுருக்கு அப்படின்றாங்க. ஃப்ரம் ஸ்பாஞ்சஸ் அண்ட் சீலண்டரேட்ஸ், அதாவது simple organisms like sponges and coeloterate circulate water from their surroundings through their body cavities to facilitate the cells to exchange bodies to transport such materials. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சிம்பிள் ப்ரிமிட்டிவ் ஆர்கானிசம்ஸ் ஸ்பாஞ்சோ சீலண்டரேட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க பாடி கேவிட்டி இருக்கும், ஸ்பாஞ்சோ சீல் இருக்கும், இந்த கேஸ்ட்ரோசீல் இருக்கும். அந்த பாடி கேவிட்டிஸை வச்சு அதுக்குள்ளே வாட்டர் இன் அண்ட் அவுட்டு பண்ணி என்ன பண்ணிக்குவாங்களா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணிக்குவாங்களாம். ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மோர் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம்ஸ் யூஸ் ஸ்பெஷல் ஃப்ளூயிட்ஸ் வித் தேர் பாடிஸ் டு டிரான்ஸ்போர்ட் சச் மெட்டீரியல்ஸ். காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம்ஸ்லாம் என்ன பண்ணுமா, ஸ்பெஷல் ஃப்ளூயிடு வச்சுருக்குமா அந்த அவங்களோட பாடிக்குள்ளேயே டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு. எக்ஸாம்பிள் லிம்ப்பு, பிளட்டு, அந்த மாதிரி அது மட்டும் சொல்லியிருக்காங்க. பிளட் இஸ் த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு body fluid by the most of the higher organisms including humans for this purpose. And அதே மாதிரி எப்படி பிளட்டு ஒரு டிரான்ஸ்போர்ட்டிங் மீடியமாக இருக்கோ, அதே மாதிரி லிம்பும் ஒரு டிரான்ஸ்போர்ட்டிங் மீடியம். லிம்ப் இஸ் ஆல்சோ ஹெல்ப்ஸ் ஃபார் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் சர்டன் சப்ஸ்டன்சஸ் சொல்லியிருக்காங்க, டிரான்ஸ்போர்ட் ஆஃப் சர்டன் சப்ஸ்டன்சஸ். அதுக்கடுத்து பிளட்டு பார்த்தோம் அப்படின்னா, பிளட் இஸ் அ ஸ்பெஷல் கனெக்டிவ் டிஷ்யூ. பிளட் ஒரு டிஷ்யூ. அதுவும் என்ன டிஷ்யூ? கனெக்டிவ் டிஷ்யூ. அதுவும் என்ன கனெக்டிவ் டிஷ்யூ? ஸ்பெஷல் கனெக்டிவ் டிஷ்யூ விச் கன்சிஸ்ட் ஆஃப் ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ். போன் மாதிரி போன் மேட்ரிக்ஸ் கிடையாது, கார்ட்லேஜ் மேட்ரிக்ஸ் கிடையாது, ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் அண்டு பிளாஸ்மா அண்ட் ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ். இப்போ இந்த பிளாஸ்மாவை பற்றி பார்க்கலாம். பிளாஸ்மா இஸ் அ ஸ்ட்ரா கலர்டு விஸ்கஸ் ஃப்ளூயிட். ஸ்ட்ரா கலர்டு அப்படின்னா லைட் எல்லோ கலர்டுன்னு அர்த்தம். ஸ்ட்ரா கலர்டு அப்படின்னா லைட் எல்லோ கலர்டுன்னு அர்த்தம். Viscous fluid constituting nearly 55% of the blood. 55% of the blood constitutes யார் பண்ணுறா? பிளாஸ்மா பண்ணுறாங்க. 90 to 92% ஆஃப் த பிளாஸ்மா வாட்டர் தான். அண்ட் ப்ரோட்டீன்ஸ் கான்ட்ரிபியூட் 6 to 8%. அதுக்கப்புறமா ஃபிப்ரினோஜன், குளோபுலின்ஸ், அல்புமின்ஸ் ஆர் த மேஜர் ப்ரோட்டீன்ஸ். இந்த ஃபிப்ரினோஜன், குளோபுலின்ஸ் அண்ட் அல்புமின்ஸ் எல்லாமே பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ்னு சொல்லுவாங்க, மேஜர் பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபிப்ரினோஜன்ஸ் ஆர் நீடட் ஃபார் கிளாட்டிங் அண்ட் கோயாகுலேஷன் ஆஃப் பிளட். ஏன்னா ஃபிப்ரினோஜன் கன்வெர்ட்டிங் ஃபேக்டர் இந்த ஃபிப்ரினோஜன்ஸை ஃபைப்ரின் த்ரெட்ஸாக மாற்றும். ஃபைப்ரின் த்ரெட்ஸாக மாற்றினது தான் கோயாகுலேஷன் ஆஃப் பிளட் வரும். அது கோயாகுலேஷன் ஆஃப் பிளட்டு நம்ம அப்புறம் பார்க்கலாம். அடுத்து குளோபுலின்ஸ் பிரைமரி ஆர் இன்வால்வ் இன் டிஃபென்ஸ் மெக்கானிசம். பாடியோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் குளோபுலின் வரும். இந்த ஒய் ஷேப் ஸ்ட்ரக்சர்ஸ் படிச்சிருப்போம், அந்த மாதிரி தான் குளோபுலின்ஸ் இருக்கும். அண்ட் அல்புமின்ஸ் ஹெல்ப் இன் ஆஸ்மாட்டிக் பேலன்ஸ். இந்த ஆஸ்மாட்டிக் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அல்புமின் யூஸ் ஆகும். பிளாஸ்மா ஆல்சோ கண்டெயின் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மினரல்ஸ் லைக் சோடியம் அயான், கால்சியம் அயான், மெக்னீசியம் அயான், பைகார்பனேட் அயான், HCO3- பைகார்பனேட் அயான் அண்ட் குளோரின் அயான் எக்ஸெட்ரா.
அதுக்கடுத்து குளுக்கோஸ் இருக்குது, அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, லிப்பிட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி எக்ஸட்ரா சொல்லிட்டே போகலாம். ஆர் ஆல்சோ ப்ரெசன்ட் இன் பிளாஸ்மா ஆஸ் தேர் ஆல்வேஸ் இன் டிரான்சிஸ்ட் இன் த பாடி. இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் எல்லாமே நகர்விலேயே தான் இருக்கும், பாடியில் நகர்ந்து கொண்டே தான் இருக்கும், ஒரு இடத்துல நிற்காது, இது அக்குமுலேட் ஆகாது. ஃபேக்டர்ஸ் ஃபார் கோயாகுலேஷன் ஆர் கிளாட்டிங் ஆஃப் பிளட் ஆர் ஆல்சோ ப்ரெசன்ட் இன் த பிளாஸ்மா. அதாவது கோயாகுலேஷன் தேவைப்படுற ஃபேக்டர்ஸு அதுவுமே பிளட்டில் இருக்கும். இன்ஆக்டிவ் ஃபார்மில் இருக்கும். என்ன ஃபார்மில் இருக்கும்? இன்ஆக்டிவ் ஃபார்மில் இருக்கும். பிளாஸ்மா வித்தவுட் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் இஸ் கால்ட் சீரம். சீரம்ன்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிளாஸ்மா மைனஸ் கிளாட்டிங் ஃபேக்டர். கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ்னால் என்னது? இந்த ஃபைப்ரின்னு அப்புறமா அதோட நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். அந்த ஃபேக்டர்ஸுக்கு மைனஸ் பண்ணிட்டோன்னா அதுதான் சீரம். சீரம்ன்றது என்ன? பிளாஸ்மா மைனஸ் கிளாட்டிங் ஃபேக்டர். அடுத்து ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, பிளட்டில் இருக்கக்கூடிய பிளட்டில் இருந்து டிரைவ் ஆன எலமெண்ட்ஸ். என்னென்னது? எரித்ரோசைட், லியூக்கோசைட் அண்ட் பிளேட்லெட்ஸ் ஆர் கலெக்டிவ்லி கால்டு ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் அண்ட் தே கான்ஸ்டிடியூட் நியர்லி 45% ஆஃப் த பிளட். 45% ஆஃப் த பிளட் யார்? எரித்ரோசைட், லியூக்கோசைட் அண்டு பிளேட்லெட்ஸ். மீத பர்சன்டேஜ் வந்து பிளாஸ்மா இருக்கும். எரித்ரோசைட்ஸ் ஆர் ரெட் பிளட் செல்ஸ். RBCs are the most abundant of them and it is 5.5 millions of RBCs per millimeter cube of blood. ஒரு மில்லிமீட்டர் கியூப் ஆஃப் பிளட்டில் எடுத்தோம் அப்படின்னா அதில் 5.5 மில்லியன் ஆஃப் RBC இருக்குமா. RBCs are formed in the red bone marrow. ரெட் போன் மேரோ, நம்ம பாடியில் வந்து எல்லோ போன் மேரோ, ரெட் போன் மேரோன்னு ரெண்டு இருக்கும். மேக்ஸிமம் ஆஃப் த பிளட் RBCயும் ஒயிட் பிளட் செல்ஸும் ரெட் போன் மேரோவில் ஃபார்ம் ஆகிரும். சில ஒயிட் பிளட் செல்ஸ் மட்டும் எல்லோ போன் மேரோவில் ஃபார்ம் ஆகும். அதான் சொல்லியிருக்காங்க. அண்ட் இட் இஸ் பைகான்கேவ்னா டாப் அண்ட் பாட்டமும் கான்கேவ் ஷேப் இருக்கும். They have red colored iron containing cells. ஹீம்னு சொல்லுவாங்கள்ல, அதான் iron containing complex protein called hemoglobin. Hence the color and the name of these cells. A healthy individual has 12 to 16 grams of hemoglobin. அதாவது ஒரு ஹெல்தி இண்டிவிஜுவலில் எவ்வளோ கிராம் ஆஃப் ஹீமோகுளோபின் இருக்குன்னா 12 to 16 கிராம்ஸ் இருக்கணுமா இன் எவ்ரி 100 milliliter ஆஃப் பிளட்டில். These molecules play significant role in transport of respiratory gases. Respiratory gases என்னது? ஒன்றும் இல்லை, ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, அதான் ரெஸ்பிரேட்டரி கேஸஸ். அதுக்கடுத்து RBCs have an average life span of 120 days. அதுக்கடுத்து அது என்ன ஆயிரும்? டெட் ஆகி ஸ்ப்ளீனுக்கு போயிடும். ஸ்ப்ளீனில் டெட் ஆகி டெஸ்ட்ராய் ஆகி லிவரில் போய் என்னாகும்? பிளட்டு வந்து உடஞ்சி பைலிருபின் மாதிரி யூரின் வழியாக வெளியே போயிடும். ஸோ அதனால தான் ஸ்ப்ளீன் என்ன சொல்லுவாங்க? கிரேவ் யார்ட் ஆஃப் RBC அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா லியூக்கோசைட்ஸ் ஆர் ஆல்சோ known as white blood cells, WBCs. They are colorless. The white blood leukocytes are colorless due to the lack of hemoglobin. அந்த leukocytes hemoglobin இருக்காது, ரெட் கலர் பிக்மெண்ட் இருக்காது. They are nucleated. RBC nucleated கிடையாது. ஹியூமன் RBC, அதாவது மெமலியன் RBC நியூக்ளியேட்டட் கிடையாது. பட் ஆனால் ஆம்பிபியன் RBC வந்து நியூக்ளியேட்டட், அதை நம்ம படிச்சிருப்போம். மெமலியன் RBC, ஹியூமன் RBC நியூக்ளியேட்டட் கிடையாது, என்நியூக்ளியேட்டட். பட் WBCs இஸ் நியூக்ளியேட்டட் அண்ட் ஆர் ரிலேட்டிவ்லி லெஸ் இன் நம்பர், விச் ஆவரேஜ் 6,000 to 8,000 millimeter per cube ஆஃப் பிளட். இந்த லியூக்கோசைட்ஸை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று கிரானுலோசைட்ஸ், இன்னொன்று எக்ரானுலோசைட்ஸ். நியூட்ரோஃபில்ஸ், ஈசினோஃபில்ஸ் அண்ட் பேசோஃபில்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரானுலோசைட்ஸ். கிரானுலோசைட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, அந்த செல்ஸில் சின்ன சின்ன கிரானியூல்ஸ் இருக்கும். Presence of granules is called granulocytes. Absence of granules is called agranulocytes. While lymphocytes and monocytes are agranulocytes. Neutrophils are the most abundant cells among WBCs.
அது எவ்வளோ இருக்கும்? 60 to 65% இருக்கும் ஆஃப் த டோட்டல் டபிள்யூபிசிஸ். பேசோஃபில்ஸ் வந்து 0.5 to 1% இருக்கும் அமாங் தம். அண்ட் நியூட்ரோஃபில்ஸ் மோனோசைட்ஸ் வந்து 6 to 8% இருக்கும். ஆர் பாகோசைட்டிக் இன் நேச்சர். இதில் நியூட்ரோஃபில்ஸ் அண்ட் மோனோசைட்ஸ் வந்து பாகோசைட்டிக் இன் நேச்சர். பாகோசைட்டிக் இன் நேச்சர்னால் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பாடியில் சப்போஸ் ஃபாரின் எலமெண்ட்டு ஏதாவது வருது அப்படின்னா நம்ம பாடியோட இம்யூன் சிஸ்டம், டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து அது என்ன பண்ணும்? பாகோசிஸ் பண்ணிடும். பாகோசிஸ்னால் என்ன போகும்? என்கல்ஃப் பண்ணிடும். அது தாங்கி அப்படியே விழுங்கி basophils secrete histamine, serotonin, heparin, etc. அதாவது அண்ட் இன்வால்வ்டு இன் இன்ஃப்ளமேட்ரி ரியாக்ஷன்ஸ். இன்ஃப்ளமேட்ரி ரியாக்ஷன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்போ பாடி வந்து இன்ஜுரி ஆகிடுச்சுன்னா அந்த இன்ஜுரியை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கான ஒரு எஃபெக்ட் தான் இன்ஃப்ளமேட்ரி ரியாக்ஷன். ஈசனோஃபில்ஸ் ஆர் 2 to 3% இருக்கும் ஆஃப் த டோட்டல் டபிள்யூபிசி கவுண்ட். இட் ரெசிஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் ஆர் ஆல்சோ associated with allergic reactions. Lymphocytes are 20 to 25% of the total WBC are of two major types, B and T lymphocytes. Both B and T lymphocytes are responsible for immune responses of the body. Platelets are also called thrombocyte are cell fragments produced from megakaryocytes, ஸ்பெஷல் செல்ஸ் இந்த போன் மேரோ. அதாவது போன் மேரோவில் இருக்கக்கூடிய மெகாகாரியோசைட்ஸ் வந்து உடஞ்சி ஃப்ராக்மெண்ட்ஸாக வரும். அந்த ஃப்ராக்மெண்ட்லேருந்து வர்றது தான் அந்த பிளேட்லெட்ஸ், ஆல்சோ கால்ட் த்ரோம்போசைட்ஸ். பிளட் நார்மலி கண்டெய்ன்ஸ் 1,50,000 to 3,50,000 platelets per millimeter cube. Platelets can release a variety of substances, most of which are involved in coagulation of blood or clotting of blood. எதனால் சொல்லிக்கலாம். Reduction in the number can lead to clotting diseases which will lead to excessive loss of blood from the body. அதாவது பிளேட்லெட்ஸ் நம்பர் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ சப்போஸ் நம்ம உடம்புல பாடியில் வந்து இன்ஜுரி ஆகிடுச்சு அப்படின்னா பிளட் லாஸ் அதிகமாக போயிட்டே இருக்கும், பிளட்டு கிளாட் ஆகாது, ஏன்னா பிளேட்லெட்ஸ் கம்மியாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இங்கே டெங்கு ரெடியூசஸ் நம்பர் ஆஃப் பிளேட்லெட்ஸ் டு 30,000, ஓவராலாக 30,000. அதாவது டெங்கு வந்துச்சு அப்படின்னா டெங்கு என்ன பண்ணும்? ஓவரால் பிளேட்லெட்ஸ் நம்பரை வந்து 30,000 கொண்டு வந்துடும். நமக்கு மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கணும்? 3,50,000 தான் இருக்கும். ஆனால் இங்கே மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும்? டெங்கு வந்துச்சுன்னா 30,000 தான் இருக்கும். விச் ரீச் ஹீமோரேஜ்னால் நதிங் பட் எக்ஸசிவ் பிளட் லாஸ். வெரி குட். Thank you.